செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும். ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. ஒரு அன்பு என்ன பண்ணீங்க? எனக்கு தெரியாது. அன்பு அவங்க கடத்திட்டு ஃபுல்லா சுத்துறாங்க. அன்பு சொல்லாரு, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஐயா தான் கல்யாணத்துக்கு போனாரு, ஐயாவே அவர் மனைவியும் கேளுங்க அப்படின்னா இன்னும் நேராக நான் குடியிருந்த அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே ஐயாவும் அம்மாவும் இருக்கும்பொழுது போயிட்டு ஆமாம் இப்போ தான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அவங்கள மிரட்டி அங்கே கேமராவை எடுன்னு சொல்லி அந்த கேமரா டப்பா கேமராவை வாங்கி அதுக்குள்ள வந்து ஃபிலிமை உருவிட்டானா. ஓ, அந்த ஏதோ பல சினிமாவில் பார்த்துருப்பான். ஆமாம், அதையும் செஞ்சுருக்கான். ஃபிலிமை கேமராலேருந்து உருவுறதுனால அவன் எதை ஒரு கல்யாணம் நடந்ததை இல்லைன்னு சொல்லிட போகிறான்னா ஃபுல். சரிங்களா? அப்புறம் இப்படியே ஃபுல்லாக தேடிட்டு அலையிறாங்க. நாங்கள் வந்து நேராக ஆவடி தாண்டி உள்ளே வரும்போது எனக்கு ஃபோன் சிக்னல் எடுக்குது. எங்களுடைய ஃபோன் மேலே ஃபோன் வருது. விக்ரமன் சாரோட ஃபோனை மட்டும் நான் அட்டன் பண்ணேன். அவர் கேட்டார், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களை ஊரே தேடிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி வந்துட்டுருக்கிறேன் சார், முதல்ல நேராக என் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். நான் சரின்னு சொல்லிட்டு நேராக தேவயானியோட போய் அங்கே வீட்டில் இறங்கிட்டேன். நானும் சிங்கமுத்து சார் தேவயானி 3 பேரும் விக்ரமன் சார் வீட்டுக்கு நேராக வந்துட்டோம். போனதுமே அவர் வந்து எங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு தேவயானி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், இங்கே எங்கேயும் போல இங்கே தான் இருக்காங்க வாங்கன்னு. உடனே தேவயானி அம்மா வந்தாங்க. வந்து என்னை பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன். அது வரைக்கும் தெரியாது இல்லையா? நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு காதலி தெரியாது. அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் காலையில் நியூஸை பார்த்து தான் அதிர்ச்சி ஆகிட்டார். இந்த தேடல்கள் பார்த்து தான். பாபுராஜா சொல்லியிருப்பான் இந்த மாதிரி எங்கேயோ காணோம். வந்தாங்க தேவயானி அம்மா, உடனே வந்தாங்க. வந்து என்னை பார்த்தோன்னே கங்க்ராச்சுலேஷன் ராஜ்குமார் அப்படின்னாங்க. அப்போ ஆமாம், அவங்க ரொம்ப கட்ஸான கம்பீரமான ஒரு லேடி. அவங்க எந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை கங்க்ராச்சுலேஷன் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விக்ரமன் சாரை பார்த்தாங்க. அவர் ஏதோ ஒன்றும் இல்லை, அப்பாகிட்ட தான் போகணும், அப்பாவை பார்க்கணும் அப்படின்னாரு அந்த அம்மா சொன்னாங்க. அப்புறம் எல்லாருமே நாங்கள் அங்கே போயிட்டோம். டி நகர் வீட்டுக்கு போனோம். அப்பா ரூம்குள்ளே தான் இருந்தார், நான் பார்க்கல. தேவயானி அம்மா எல்லாம் போனாங்க, பார்த்தாங்க. அங்கே ஒரே சத்தமாக சண்டையாக இருந்தது. பாபெல்லாம் இருந்தான். பாபுகிட்ட சொன்னேன், என்ன சண்டை போகிறாங்க, ஏதோ அடிக்க போகிறாங்க பாரியான்னு. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் தேவயானி வெளியில் வந்தாங்க. சிங்கமுத்தும் இருந்தார். விக்ரமன் சார் சொன்னார், நீங்கள் போங்க, நாங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குதா, நான் போய் சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு. சிங்கமுத்து நானே பண்ணிடுறேன் சார்னாரு. அப்போ போனாங்க. சிங்கமுத்து மட்டும் போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் வாபஸ் வாங்க சொல்லி இது பண்ணுறதுக்கு போயிட்டார். விக்ரமன் சாரோட நாங்கள் இங்கே வந்தோடனே விக்ரமன் சார் சன் டிவி அவங்கெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. 6 மணிக்கு எல்லா நியூஸ்காரங்களையும் வர சொல்லியிருக்கிறேன், நீங்களும் உங்கள் வாயால் என்ன நடந்ததுன்னு சொல்லிடுங்க, எல்லோரும் வருவாங்கன்னாங்க. அப்புறம் 6 மணிக்கு போல் ரெடியாக இருந்தோம். நியூஸ் வந்தாங்க. அவங்ககிட்ட எல்லாமே நாங்கள் கல்யாணம் நடந்த விஷயங்கள், வாழ்த்துக்கள் இதெல்லாம் நாங்கள் சொன்னோம். அப்போ எடுத்த 1-2 ஃபோட்டோக்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஒரு பெரிய குத்துவிளக்கு பக்கத்தில் நாங்கள் 2 பேரும் நின்றுட்டுருப்போம். அந்த மாதிரி ஃபோட்டோலாம் ப்ரெஸ்காரங்க எடுத்தாங்க. அன்றைக்கி தான் கல்யாணமாகி வந்ததுனால நாங்கள் எங்கே போகிறது என்னங்கிறத யோசிக்கிறதுக்குள்ளே விக்ரமன் சார் ஒய்ஃப் சொன்னாங்க, இவங்க இன்றைக்கி இங்கேயே தங்கட்டும், நாளைக்கு வேணால் அவங்க எங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணட்டும் அப்படின்ட்டு. அங்கேயே நாங்கள் நைட்டு தங்கினோம் விக்ரமன் சார் வீட்டில். ஒரு ரூம் இருந்தது, நிறையா பெரிய வீடு தான். எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க, நாங்கள் தங்கினோம். அடுத்த நாள் தான் நாங்கள் எங்கள் ரூமுக்கு போயிட்டோம். என்னோடய ரூமுக்கு நான் போயிட்டோம். அங்கே தங்கணும். மொட்டை மாடி எல்லாம் அன்றைக்கி போயிட்டு மொட்டை மாடியில் இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் கீழே கொஞ்சம் சூடு, ஃபேன் மட்டும்தானே இருக்குது. அப்புறம் வந்து தூங்கினோம். அடுத்த நாள் காலையில் நாங்கள் கிளம்பி கும்பகோணம் போயிட்டோம் வீடு பார்க்கறதுக்கு சிங்கமுத்து சார்கிட்ட சொல்லிட்டு. வணக்கம். எப்போ நீ வருவாயேன்னா அடுத்தது வரும். ப்ரொடியூசர் நினச்சா, ஹீரோக்கள் நினச்சா வரும். நான் ஒரு ஸ்பாட்டு தானே. அதில் ஹீரோ 2 பேர் இருக்காங்க, பார்த்திபன் சார், அஜித் சார். ப்ரொடியூசர் இருக்கார். அவங்கெல்லாம் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வரும். நானும் பேசியிருக்கேன், அஜித் சாருக்கும் சொல்லியிருக்கிறேன், ஆஃபீஸில் சொல்லி வச்சுருக்கேன் சுரேஷ் சந்திரா கிட்ட. அஜித் சார் நீ வருவேன் 2ல் வரணும் பண்ணணும் அப்படின்னு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் சார் அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு தானே எல்லோரும் நினைப்பாங்க. அஜித் சார் மட்டும் வந்துட்டாருன்னா நான் நீ வருவேன் 3 எடுப்பேன். அதில் அவுட் அண்ட் அவுட் ஃபுல் படம் அஜித் இருப்பார். டூரிங் டாக்கீஸ் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றிங்க ஐயா. சந்திப்போம் சார். வணக்கம் சார். நான் உங்ககிட்ட இந்த ஃபர்ஸ்ட் படம் இருக்குல்ல சார், அதில் ஒரு டைலாக் இருக்குல்ல சார், தொலைச்ச இடத்துல தான் தேடணும், வெளிச்சமாக இருக்குன்னு வெளியிலேயே போய் தேட முடியுங்க. தொலைச்ச இடத்துல தான் தேடணும், வெளிச்சமாக இருக்கிறதுக்காக வேறு இடத்துல தேட முடியுமாங்கிறது
ஒரு முல்லாவோட கதை. முல்லா வந்து இருட்டில் எதையோ வெளிச்சமாகிற இடத்துல எங்கேயோ கிளறிக்கிட்டு இருப்பார். வழியில் போனவன் என்ன முல்லா என்ன தேடிட்டு இருக்கிறேன், மோதிரம் ஒன்று விழுந்துருச்சு. அப்படியா, எந்த இடத்துல விழுந்தது சொல்லு நானும் தேடுவேனோன்னே, அதோ அந்த மூலையில் விழுந்தது. அப்புறம் ஏன்டா முல்லா இங்கே வந்து தேடிட்டு இருக்கிற அப்படின்னா முல்லா சொல்லுவார், அங்கே இருட்டாக இருக்குது. அந்த கதை தான் தொலைச்ச இடத்துல தான் தேடணும், வெளிச்சமாக்குறதுக்காக வேறு இடத்துலையா தேட முடியும் அப்படிங்கிற டைலாக்குக்கான இந்த மாதிரி ஒரு டைலாக் இது வரைக்கும் மற்ற படத்துலயோ இதுக்கப்புறம் நீங்க எழுத மாட்டீங்க. இப்ப வர்ற படத்துங்கள் எல்லாம் அந்த மாதிரி டைலாக்கே இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நீங்க மறுபடியும் படம் எடுக்க மாட்டீங்க. இன்னொன்னு உங்க மச்சினனோடய நீங்க ப்ராப்ளம் பேசுறது இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க ஒரு டைரக்டரா அவரை போய் அவர் ஆக்டரா போய் நீங்க ஒரு லவ் ஸ்டோரி எடுத்துட்டு போய் அவரை போய் நீங்க மீட் பண்ணலாமே சார். மச்சினன் இல்லாம டைரக்டரா நீங்க போய் அவரை மீட் பண்ணலாம்ல. அவர் என்னை வந்து ஒரு டைரக்டராக முதல்ல ஒத்துக்கணும். உங்களுக்கு வந்து நான் டைரக்டர் நல்ல டைரக்டர்னு தெரியுது, அவருக்கு தெரியணும் இல்லை. அவரை ஒரு ஹீரோவாக நம்ம முடிவு பண்ணி கதை சொல்ல போகும்பொழுது நம்மளை அவர் ஒரு நல்ல டைரக்டர்னு அக்செப்ட் பண்ணணும். இதெல்லாமே இருக்குல்ல. அதனால் அவங்க ஹீரோக்களுக்கான மனநிலைன்னு ஒன்று இருக்குது, ஒரு கதை கேட்குற தன்மை இருக்குது, நம்ம கதைன்னு ஒன்று இருக்குது. அந்த காலத்தோட சினிமாவும் தொழிலும் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிற காலம் தொழில் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ 40 படங்கள் வந்தது. ஒரு படம் தியேட்டருக்கு வந்தால் 4 வாரம் கண்டிப்பாக ஓட்டி தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. இன்றைக்கி 4 ஷோ ஓட்ட முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. நான் சாப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெமரி சார். சாய் அந்த சித்ரா சாருக்கு என்னென்னமோ பழைய ஞாபகத்துல எல்லாம் அப்படியே மைண்ட் வச்சு சொல்றாரு சார். நான் அவருடைய இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவருடைய இன்டர்வியூலாம். ஆப்போசிட் இன்டர்வியூ எடுக்க வந்தவங்க எல்லாம் மறந்துறாங்க. அது அவர் பேர்லாம் சொல்லி அந்த இடம்லாம் சொல்லி அப்படியே சொல்றாரு சார். எவ்வளவு ஞாபக சக்தி அவருக்கு. ஏஜ் ஆயிடுச்சு ஆகலையா இல்ல வேற எதுவும் ஞாபக சக்தி எதுவும் சாப்பிட்றாரா அதுவே தெரியல சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஞாபக சக்தி சார் அவருக்கு. எப்பா ஐயோ மறக்க முடியாது. நான் உண்மையில நான் இன்னைக்காவது உங்களை பார்த்தா சொல்லணும்னு இருந்தேன் சார். அது இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சு ஞாபக சக்தி சார் உங்களுக்கு. நன்றி. எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்கன்னு தெரியல. அவர் ஒரு சினிமாவின் தமிழ் சினிமாவின் பல்கலைக்கழகம் அது. ஆமாம், இன்னைக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். பானுமதி ராமகிருஷ்ணாவோட கல்யாணமும் ஒரு லவ் மேரேஜ் தாங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த அம்மாவை கூட ஒருத்தர் லவ் பண்ண முடியுமான்னு நான் நினச்சேன். அவங்க ஒரு ஆம்பளை மாதிரியான ஒரு ஆள். எம்ஜிஆரே என்ன நீ மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படின்னு சொன்னவர், இப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்கு போயிட்டு வந்து ஒரு லவ் வரும், அவங்க ஒரு ஆம்பளை மேலே ஃபால் இன் லவ் ஆவாங்கன்னு நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் எப்படி சார் அவர் பத்திரிகையாளராக இருந்ததுனால இதெல்லாம் வந்து அவருக்கு அந்த மைண்ட்ல வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த அவர் சினிமாவின் காதலன், அதனால தெரிஞ்சு வச்சிருக்காரு, வெறும் பத்திரிகையாளர் இல்லை. சரி சார், நீங்க மறுபடியும் படம் டைரக்ட் பண்ணனே உங்க மச்சினை ஹீரோவை வச்சு ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லவ் ஸ்டோரி ரெடி பண்ணுங்க. பயமுறுத்தாதீங்க. நன்றி. கண்டிப்போம். அன்னைக்கு கொடுத்த அந்த வீடியோ பேட்டி அந்த பேப்பர்லாம் வச்சிருக்கீங்களா? எல்லாமே இருக்கு சார். அருமை. எல்லாமே இருக்கு. ஒரு நியூஸ் விடாமல் அதுக்கப்புறம் 5, 10, 15 வருடங்கள் கூட எங்களை பற்றி வந்த எல்லா நியூஸும் ஆல்பமாக ஒட்டப்பட்டு பத்திரமா ரெடியாக இருக்குது. அது எதுக்குன்னு தெரில. முதல்ல ஒரு உதவி இயக்குனர் இருந்தார், ஏஜே முருகன் என்கிட்ட. மன்மதன் படத்தோட டைரக்டர். மன்மதன் அவர் தான் டைரக்ட் பண்ணார். அவர் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் அவரை ஃபாலோ பண்ணி அவர் மாதிரியே ஒட்டி கிட்டி ரெடி பண்ணுறது வச்சுருக்கேன். எல்லாமே இருக்குது. ஒரு நடிகை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு எப்போ தெரியும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆமாம். ஓ, சொன்னீங்களா? அவங்களுக்கும் தெரியும், அப்பாவுக்கும் தெரியும். எப்படின்னா நாங்கள் கல்யாணம் பண்ணுறத கூட அதை வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுங்கிறத, இது எந்த வகையில் இது சரியாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இது சரிதானாங்கிறத அவங்க வந்து கோவிலில் போயிட்டு கேட்டிருக்காங்க. எங்களுடைய கோவிலில் அங்காள அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது எங்கள் கிராமத்தில். அங்கே வந்து ஆடு மேலே அதை வச்சு கேட்பாங்க. ஆட்டுக்கு வந்து வாக்கு வச்சு கேட்பாங்க. அது ஆடு சரின்னு சொல்லும் இல்லைன்னு சொல்ல அப்படி ஒன்று இருக்குது. அது அம்மா கேட்டிருக்காங்க. என்னுடைய அப்பா கிட்ட நான் சொல்லி, அப்பா எங்கள் குலதெய்வம் கோயிலில் பள்ளி வச்சுட்டு கேட்பாங்க, ரைட்டா ராங்கா தப்பா சரியான்ட்டு. அந்த குலதெய்வம் கோயிலில் வாக்கு ஆனதுனால தான் இந்த கல்யாணம் நடந்தது. இவ்வளோ சிறப்பாக என்ன இருக்கிறதுக்கு காரணம், அவர் கேட்டார் வாக்கு, ஆமாம் நடக்கும், சரியாக இருக்கும், கடைசி வரைக்கும் அவங்க ஒன்றா இருப்பாங்களா அப்படின்னு அப்பா கேட்டிருக்கு. அதெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு ஆனதுன்னா அவர் சொன்னார். அப்பாவுக்கு என்ன கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்குதுன்னா, அவர் ஒரு பயங்கர எம்ஜிஆர் ரசிகர். அவர் ராமன் தேடிய சீதைங்கிற படத்தில் ஓப்பனிங்கில் ஒரு கிழவனும் கிழவி சிரித்து விளையாடி பேசிகிட்டு இருப்பாங்களாம். அதை எம்ஜிஆர் மலைக்கு எதுக்கோ ஒதுங்கி அங்கே நின்று பார்த்துட்டு, என்ன இந்த வயசில் இப்படி இருக்கிறீங்கன்னா,
அதுக்கு அவங்க புருஷனாக வரத்துக்கோ பொண்டாட்டியாக இருக்கிறதுக்கோ ஒரு 6-7 இலக்கணங்கள் இருக்குது. அதெல்லாம் அமைஞ்சிருச்சுன்னா இப்படி தான் இருப்போன்னு தான் அவர் வந்து நமக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணணும்ன்ட்டு தேடுவாராம். ராமன் தேடிய சீதையோட கதையோட அதுதான். அவர் இந்த மாதிரி அந்த ராமன் தேடிய சீதையில் வர கிழவனும் கிழவி மாதிரி ஆகிற வரைக்கும் இவங்க சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கோயிலில் ஆமான்னு ஆயிடுச்சுப்பா, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னார். முதல்ல தேவயானியை பார்த்தப்போ என்ன சொன்னாங்க அம்மா? திருமணமாகி நாங்கள் ஊருக்கு போகும்பொழுது நேராக எங்கள் வீட்டுக்கு போக முடியல. எங்களுடைய முதலாளின்னு ஒருத்தர் உண்டு எனக்கு அப்போ அந்த ஊரில், எஸ்கேஆர் கோபால் அண்ட் சன்ஸ்னு. அந்த பெருந்தகைகள் பெரியவர்கள் என்னை வளர்த்தவங்க அவங்க தான். 10 வயசுலேருந்து என்னை வளர்த்து சாப்பாடு போட்டு தொழில் கொடுத்து அவங்க வீட்டுக்கு தான் நேராக நாங்கள் போனோம். எஸ்கேஆர் அண்ட் சன்ஸ். அவங்க தனபால் அண்ணன் என்ன இருக்கார், அவங்க ஒய்ஃபு பிரேமா இருக்காங்க. அங்கேருந்து தான் நான் ஒரு 10 வயசுலேருந்தே வளர்ந்துருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு போனால் அது கொஞ்சம் பெரிய வீடு, பங்களா வீடு. அங்கே போன பிறகு எங்கள் அம்மாவை ஒரு கார் அனுப்பி அழைச்சிட்டு வந்தோம். வந்துட்டாங்க. நாங்கள் அதுக்கு பிறகு அந்த வீட்டிலேருந்து எங்களால் வெளியில் வர முடியல சார். அந்த ஊருங்கிறது ஒரு 4-5 தெருக்கள் நிரம்பிய ஒரு சின்ன பெரிய ஒரு பஞ்சாயத்துக்கு உண்டான ஒரு இருக்கு. எல்லா தெருவுலையும் மக்கள், எந்த வழியிலையும் நீங்கள் போக முடியாது. நாங்கள் பால்கனியில் நிற்கிறோம், எம்ஜிஆர் ஜானகி அம்மா நிற்கிற மாதிரி. அங்கே நின்று எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு பார்க்குறாங்க. எல்லாரும் என்னை சின்ன வயசுலேருந்து, நான் 10 வயசுலேருந்து அந்த தெருக்களில் ஓடி விளையாண்டு உளுந்து எந்திரிச்ச அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க பார்க்குறதுக்கு. அருமை. எங்களால் அந்த வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. காரில் ஏறி போகிறதுக்குள்ளே நாங்கள் ரொம்ப திணறி போயிட்டோம். ஒரு முழு ஊரே அப்படியே எல்லா தெருக்கள்லையும் நின்று பார்க்குறாங்க. அதை கிளம்பி அந்தியூருங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்தியூர் இருக்குது. அங்கே சேர்றதுக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. அவ்வளோ இது. அப்படியே எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கோபி போயிட்டோம். நாங்கள் கோபியில் தான் எமரால்டுன்னு ஒரு ஹோட்டல், அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கே ரூம் போட்டிருந்தோம். அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் ஒரு காட்டேஜ் மாதிரியான ஒரு ஹோட்டலுக்கு பின்னாடி காட்டேஜ் மாதிரியான ஒரு அதுக்கு போயிட்டோம். அங்கே 2-3 நாள் தங்கியிருந்து எல்லா உறவினர்களையும் பார்த்து. இப்போ இன்றைக்கி உங்கள் பசங்கக்கிட்ட எப்போவாவது இந்த காதல் கதையெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? பசங்க அப்பா சொல்கிற எதையும் அம்மா சொல்கிற எதையும் இந்த காலத்தில் மட்டும் இல்லை, எந்த காலத்துலையும் கேட்டதில்லை. அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு தான் நாம் பிறந்திருக்கிறோம்னு தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. எல்லா வீட்லேயும் இதுதான் இருக்குது. என் வீட்லேயும் அவங்க சொல்கிறத தான் நாங்கள் கேட்குறோமே தவிர நாங்கள் சொல்கிற எதையும் அவங்க கேட்குறதோ அல்லது கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ இல்லை. உண்மையில் குழந்தைகள் தன் தாய் தந்தைகளுடைய முன்னாடி வாழ்க்கையை 1 by 1 படித்தாங்கன்னாவே அவங்களுக்கு உலக அறிவு அனுபவம் வந்துடும். ஆனால் எந்த குழந்தைங்களும் பெரிய மேதை வீட்டு குழந்தைங்களும் சரி, சாதாரண கிராமத்து விவசாய வீட்டு குழந்தைங்களும் சரி, அப்பா அம்மாவோட வாழ்க்கையெல்லாம் அவங்க திரும்பி கூட பார்க்கறது இல்லை. அவங்க கதை உங்கள் காதல் கதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை, அதை கூட தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வம் இல்லையா? அது இன்ட்ரெஸ்டிங்கான கதைன்னு அவங்களுக்கு தெரியாது சார். அவங்க தங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான வாழ்க்கையை எப்படி பண்ணுறது, எப்படி இது பண்ண, இதுக்கு ஏன் இவங்க பெரிய ஃபோன் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, சின்ன 10,000 ரூபா ஃபோன் தான் தராங்க, ஏன் அந்த 75,000 1 லட்சம் ஃபோன்லாம் கொடுக்க மாட்டேறாங்க, ஏன் கேமரா வாங்கி தர மாட்டேறாங்க, ஏன் நமக்கு தனியாக ஒரு கார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி அவங்களுடைய கேள்விகள் வேறு மாதிரி இருக்குமே தவிர நம்மகிட்டருந்து நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க, உங்கள் கல்யாணம் எப்படி, இதெல்லாம் சினிமாவில் வேணால் ஒரு காட்சியாக வைக்கலாம் சார். அது கூட நம்ப மாட்டாங்க இப்போ இருக்கிற குழந்தைங்க. என்ன இது கிரிஞ்சாக இருக்குது அப்படின்றவாங்க. இன்றைக்கி பேசிய பல நேயர்கள் எப்போ நீங்கள் திரும்ப ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. எஸ் சார். ஏன் இந்த சினிமா உலகத்தில் இது போன்ற படைப்பாளிகளுக்கு காலம் கடந்து மரியாதை இருக்க மாட்டேங்குது? இல்லை, காலம் கடந்த மரியாதை இருக்கிற மாதிரியான படங்கள் நம்ம இப்போது, எனக்கு கே. விஸ்வநாத் சாரை நான் பார்த்துருக்கிறேன் 1-2 தடவை. அவர் என்னை ஒரு ரசிகனாக கூட பார்த்ததில்லை, நான் ஒரு சாதாரணமாக பார்த்துருக்குறேன். அவர் மேலே நமக்கு அலாதியான மரியாதை இருக்கு. பார்க்கவே பார்க்காத ஏபி நாகராஜனை நான் ஒரு தெய்வமாக நினச்சி தான் கும்பிட்டுட்டு இருக்கேன். அவர் தான் என்னுடைய மானசீக குருவா. அது மாதிரி விக்ரமன் சாரை நான் ஒரு குலதெய்வம் அளவுக்கு உயர்ந்த இடத்துல வச்சு அவருடைய படங்கள் தான் காரணம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எடுக்கிற படங்கள், நீங்கள் செய்கிற கதைகள், அதுதான் உங்களை காலம் கடந்தும் ஞாபகம் வச்சுருக்கும். இன்றைக்கும் நம்ம பீம்சிங்கை பற்றி பேசுகிறோம்னா அவருடைய அத்தனை படங்கள், புரட்சித் தலைவர் பற்றி நம்ம பேசுகிறோம்னா அவருடைய படங்கள் இருந்த நல்ல விஷயங்கள், ஒழுக்கங்கள். இப்போ கூட நீங்கள் உட்காரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க, கண்ணாடி வளையல் தன்னான கொண்டாடி வரும் வளையல், அந்த படத்தில் அவர் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு, கருத்துக்கள் சொல்லியிருக்காரு.
ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு பொண்ணை காதலிக்கக்கூடாதுன்னு அவர் நினைப்பார். அந்த படத்தில் அப்படி ஒரு காட்சி இருக்கும். அப்பாவோட பேரை காப்பாற்றுறதுக்காக பார்ப்பார். இதெல்லாமே இருக்குது. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நீங்கள் சொன்னால் தான் சினிமா. பாரதி ராஜா சார் எடுத்துக்கங்க. நம்ம என்றைக்காவது அந்த மகத்தான கலைஞனை மறக்க முடியுமா? அவர் இல்லாமல் தமிழ் சினிமான்னு ஒன்று இல்லவே இல்லை. எப்படின்னா இன்றைக்கு இருக்கிற யார் படம் பண்ண வந்தாலும் அவர் தான் அதனுடைய ஆணிவேர், ஆலமரம். அவருக்கு பின்னாடி தான் யார் வேணாலும் சினிமாவுக்குள்ளே வரலாங்கிற ஒரு விஷயம் உருவானது. ஒரு ராஜகுமாரன் இன்னைக்கு இருந்தால் கூட அவன் விக்ரமன் சாருடைய அசிஸ்டன்ட். விக்ரமன் சார் பார்த்திபன் சார்கிட்ட 2 படங்கள் ஒரு படங்கள் பண்ணிட்டு வந்தார். பார்த்திபன் பாக்கியராஜிட்டு இருந்து வந்தார். பாக்கியராஜ் பாரதி ராஜாவுடைய ஆஸ்தான ஃபேமிலி ட்ரீ தான். அவர் தான் தமிழ் சினிமாவுடைய ஒரு ஆலமரம், ஒரு ட்ரீ. அவருடைய படைப்புகள் பாருங்களேன், நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் என்றைக்குமே விட்டு கொடுக்காம அதை பற்றியே இருக்கும். எனக்கு எப்பொழுதுமே இப்போது பாரதி ராஜா சார் பற்றி நினைக்கும் பொழுது ஒரு முதல் மரியாதை ஆகட்டும், ஒரு முதல் மரியாதை சிவாஜி கணேசனுக்கு ஒரு கிடைக்கிற அந்த வீட்டில் கிடைக்கிற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது பாருங்கள். அன்ரெஸ்பெக்ட். ஒரு மனைவி மதிக்கலைன்னா கூட அவர் வெளியில் அதை மறைச்சிக்கிட்டு கம்புரமாக அப்படி எத்தனையோ வீடுகள் இருக்கிற ஒரு யதார்த்தமான கதாபாத்திரம் அது. வீட்டுக்காக ஒரு பெரிய மனுஷன், ஊருக்காக ஒரு பெரிய மனுஷன், இதையெல்லாம் அப்படி நாய் வாழை என்னைக்கு நிமித்த முடியும்? சட்டியில் தண்ணியை ஊற்றினப்புறம் நாய் வாழை என்னைக்கு நிமித்த முடியும்? அப்படியே தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு போகிற அந்த கேரக்டர் ஆகட்டும். சார் வணக்கம் சார். ராஜகுமாரன் சார், உங்களுடைய படங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது மிக்க மிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். உங்க படங்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஃபேமிலி சப்ஜெக்டா படம் எடுத்திருக்கீங்க. ஒரு லவ் சப்ஜெக்டா இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு உன்னதமான ஒரு காதல் கதையா நீங்க அந்த பார்த்திபன் சார் வச்சு பண்ணீங்க. அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் ஏதோ கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ, இல்லை ஏதாவது கொஞ்சம் டைம் பாஸ் பண்ற மாதிரி ஏதாவது சூழ்நிலை கிடைச்சதுன்னா அந்த டைம்ல அந்த படம் பார்ப்போம் சார். ரொம்ப நல்லா இருக்கும். நகைச்சுவை உணர்வோட அந்த படம் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், நீங்கள் அது மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் வானத்தை போல பார்க்கலாம், சூரிய வம்சம் பார்க்கலாம். அதெல்லாம் விக்ரமன் சாருடைய படம். ஃபேமிலியை மிஸ் பண்ணுற நேரத்தில் இந்த சூரிய வம்சம் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற படங்கள் எல்லாமே பார்த்து எங்கள் குழந்தைங்க எங்கள் பெற்றோரும் கூட இருக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அந்த படங்கள் பார்க்குறப்போ. நல்லது நல்லது. நன்றி, சந்திப்போம். வணக்கம். தேங்க்யூ சார். நான் இப்போ இனியாவுக்கு ஒரு படம் பண்ண நினச்சா மண்வாசனையை 2ஆக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நண்பர் ஒருத்தர் கேட்டார், நக்குலை வச்சு நீங்கள் ஏன் படம் பண்ணக்கூடாதுன்னு. ஏன் இன்னும் உங்கள் மேலே கோபத்தில் இருக்காரு? தேவயானி ஒரு அற்புதமான ஒரு பெரிய ஸ்டார். தேவயானியோடைய தம்பிங்கிற அந்த ஒரு காரணம் தான் நக்குல் கூட இவ்வளோ பெரிய ஆளாக ஆனதுக்கு ஒரு காரணம். நல்ல ஒரு சினி ஆக்ட்ரஸாக வந்துடுவா அப்படின்னு எல்லாருக்குமே அவளை பார்த்தாவே தோணும். ஒரு சின்ன தேவயானி மாதிரி அப்படியே இருப்பா. தியாகராஜன் சார் இப்போ அவளை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. பிரசாந்த் அப்பா இனியாவுக்கும் நடிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. நாங்கள் மண்வாசனை பற்றி அதுக்கு தான் உங்ககிட்ட லேசாக லீடு விட்டுருக்கோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.